இது பவர் சென்டர், இது பார்லிமெண்ட் வச்சுங்க, சட்டமன்றம் வச்சுங்க, அல்லது அரசியல் அதிகாரம் வச்சுங்க. இருக்கிற அதிகாரங்களிலேயே மிக உயர்ந்தது, வலுவானது, ஆளுமை மிக்கது அரசியல் அதிகாரம். இந்த அரசியல் அதிகாரத்தோட ரொம்ப நெருக்கமா இருக்கிறதா இன்னைக்கு ரூலிங் கிளாஸ் அவன் கையில தான் அதிகாரம் இருக்கு. அவன் தான் இன்னைக்கு இங்க வந்து ஃபார்வர்ட் கம்யூனிட்டியா அல்லது அப்பர் காஸ்டா எஃப்சி அப்படிங்கிற அடையாளத்தில் இருக்கான். அவன் தான் சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜஸா இருப்பான், ஹைகோர்ட்ல ஜட்ஜஸா இருப்பான், அல்லது லெஜிஸ்லேஷன்ல வந்து ரொம்ப ஆளுமை செலுத்தக்கூடியவா இருப்பான், ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்தக்கூடியவா இருக்கிறான். இவன் வந்து உடைக்கிறவன் கிடையாது, ஒர்க்கிங் கிளாஸ் கிடையாது. இவன் வந்து தீர்மானிக்கக்கூடிய, கொள்கையை வகுக்கக்கூடியவன், சட்டத்தை வரையறுக்கக்கூடியவன். 5 வருஷத்துக்கு முன்னால இந்தியா எப்படி இருக்கணும், 50 வருஷத்துக்கு முன்னால இந்தியா எப்படி இருக்கணுங்கிற பாலிசி மேக்கர்ஸ், லா மேக்கர்ஸ். இங்க வந்து சமூக ரீதியா அந்த அதிகாரத்தோடு தொடர்புடையவர்கள் இப்படி இருக்காங்க. அதுக்கடுத்து அவனோட சேர்ந்துகிட்டு அதிகாரத்தை பங்கு கொண்டு வருவான். இப்ப இது வந்து RSS காரணம் வச்சுக்கலாம் புரிஞ்சதுக்காக என்னுடைய பார்வை சொல்றேன். RSS காரணம் வச்சுக்கலாம், இவன் பிஜேபி புரிஞ்சுக்கலாம். அப்படியே அதை மட்டும் இதனுடைய அடுத்த நிலை சாதிய எனக்கு பவர் இருந்தா போதும், பதவி இருந்தா போதும், நான் உன் கூட சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவன். அப்புறம் அதுக்கு இருந்து தள்ளி நிற்கிறவன். அந்த அதிகாரம் கொஞ்சம் அந்த IAS இருந்தா போதும், எனக்கு IPS இருந்தா போதும், நான் வந்து ஒரு டைரக்டரா இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எதுவுமே இல்லாம உழைச்சிட்டு இருக்கான். இவனுக்கும் இந்த அதிகாரத்துக்கு ரொம்ப தூரம். இவன் ரொம்ப நெருக்கமா இருக்கிறான், இவன் கொஞ்சம் தள்ளி இருக்கிறான், இவன் கொஞ்சம் தள்ளி இருக்கிறான், இவன் ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிறான். இவனுக்கு வந்து ஓட்டு போடுற அதிகாரம் மட்டும்தான். அப்ப இந்த விளிம்புல இது வந்து ஹரிசாண்டலா நீங்க சமூகத்தை பாக்குறது, இதை வந்து ஹைரார்க்கியலா பார்க்கிறது. இப்படி ஹரிசாண்டலா பார்த்தா இந்த ஓரத்துல இருக்கிறவங்க பேர் தான் விளிம்பு நிலை மக்கள். அதிகாரத்தோடு நெருங்கிய தொடர்பு இல்லாத மக்கள், அதிகாரத்தை நுகர முடியாத மக்கள், ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியாத மக்கள், கொள்கையை தீர்மானிக்க முடியாத மக்கள், சட்டத்தை உருவாக்க முடியாத மக்கள், எப்போதும் உழைத்துக் கொண்டே இருக்கிற மக்கள், அல்லது எப்போதுமே விக்டிமைசிங்கா இருக்கிற பாதிக்கப்படக்கூடிய அவங்க தான் விளிம்பு நிலை மக்கள். அப்ப நம்ம வந்து இந்த அடிநிலை கீழ்நிலை சமூகத்தை பார்க்க கூடாது. அது மாதிரி பார்க்க கூடாது. அப்பர் காஸ்ட், லோயர் காஸ்ட் கிடையாது. மார்ஜினலைஸ்ட் செக்ஷன்ஸ் இவங்க தான் வல்னரபிள். ரொம்ப ஈஸியா சிதறடிச்சு முடியும். இவங்க வந்து ரொம்ப ஈஸியா வந்து சுரண்ட முடியும், ஏமாற்ற முடியும். இவங்களுக்கு வந்து அதிகாரத்தை மறுக்க முடியும், உரிமைகளை மறுக்க முடியும், கோயில நுழையாதன்னு சொல்ல முடியும், படிக்காதன்னு சொல்ல முடியும். நீ வந்து MBBS படினா நீட் எழுதிட்டு வா, நான் வைக்கிற எக்ஸாம் நீ பாஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தடைப்பட முடியும். நான் ஹிந்தி இங்கிலீஷ் மட்டும் தான் கொஸ்டின் கொடுப்பேன், நீ தமிழ்ல படிச்சா முடிஞ்சா நீ இங்கிலீஷ் படிச்சுட்டு வந்து பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிப்பாரு. இதெல்லாம் ஒரு விக்டிமைசேஷன். முடிஞ்சா நீ இங்கிலீஷ் படிச்சுட்டு அப்புறம் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி நீ IAS வந்துக்க. நீ IAS வந்தா சீக்கிரம் வர முடியாது. நான் ஹிந்தி படிக்கிறேன், ஹிந்தி படிச்ச உடனே IAS எழுதி போய்க்கணும். நீ இங்கிலீஷ் படிச்சு உன் தமிழ் தாய்மொழியை விட்டுட்டு இங்கிலீஷ் படிச்சு அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீ இங்கிலீஷ்ல எழுதி நீ பாஸ் பண்ணி மெயினா பாஸ் பண்ணா கூட நீ வந்து இன்டர்வியூ உனக்கு காலி பண்ணும். அங்கேயும் லாங்குவேஜ் பிரச்சனை தான். இதெல்லாம் வந்து a kind of discrimination and victimization. பாகுபாடு, ஒடுக்குமுறை, பாதிப்புக்குள்ளாக்குது. அப்ப நம்முடைய போராட்டம் எதுக்கு எதிரானதுன்னா டிஸ்கிரிமினேஷனுக்கு எதிரானது, விக்டிமைசேஷனுக்கு எதிரானது, பாகுபாடுகளுக்கு எதிரானது, ஒடுக்குமுறைக்கு எதிரானது, ஆதிக்கத்திற்கு எதிரானது. இதுக்கெல்லாம் தீர்வு காண்பதற்கு நமக்கு ஒரு கோட்பாடு தேவைப்படுகிறது. அதுதான் இதெல்லாம் இவங்க போராடக்கூடிய. நான் வந்து போராடணும்னா எனக்கு வந்து ஒரு ஸ்டெமினா வேணும். நான் எழுச்சி நிக்கணும்னா எனக்கு பாடிக்குள்ள ஒரு ஸ்டெமினா வேணும். அப்ப மக்கள் போராடணும், இவ்வளவு பெரிய சக்திகளை எதிர்த்து போராடணும்னா அந்த சொசைட்டிக்கு ஒரு ஸ்டெமினா தேவைப்படுது. அந்த வல்னரபிள் செக்ஷனுக்கு வந்து ஒரு பொட்டன்ஷியல் பவர் தேவைப்படுது. அந்த பொட்டன்ஷியல் பவரை கொடுக்கிறதுக்கு தான் எம்பவர். கல்வி இருந்தாதான் அதிகாரத்தை பகிர்ந்து முடியும். என்ன அதிகாரம்? IAS ஆகிறது ஒரு அதிகார பகிர்வு, IPS ஆகிறது ஒரு அதிகார பகிர்வு, ப்ரொஃபசர் ஆகிறது ஒரு அதிகார பகிர்வு. இதுதான் எம்பவர்மெண்ட். இந்த எம்பவர்மெண்ட்ங்கிறது அதிகார வலிமை என்று. அந்த அதிகார வலிமை உள்ளவன் தான் போராட முடியும். எஜுகேஷன் இருந்தாதான் விழிப்புணர்வு இருந்தாதான் போராட்டம்.